ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடேனாலே ஒரே குட் வைப்ஸ் தாங்க. அதேபோல ஃப்ரைடேனா எங்க வீட்ல ஒரு விஷயம் மேண்டேட்டரியா இருக்கும். ஃப்ரைடேனா அன்னைக்கு லஞ்ச் சாம்பார் தான். உங்க வீட்லயும் இப்படிதானான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்ல நெய் சுத்தமா தீந்துருச்சு. அதனால நைட்டே வந்து பாலாடையிலருந்து பட்டர் எடுத்து வச்சேன். சரி காலையிலே அத உருக்கிட்டோம்னா, மதியம் குழந்தைக்கு சாப்பாட்ல அத கலந்து குடுத்துர்லான்னு அந்த வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் கடையிலலாம் நெய் கிடைச்சாலும், எனக்கு நானே என் கையால செஞ்சு அத என் குழந்தைக்கு கொடுக்கும்போது, எனக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேற மாரி இருக்கும். இதுல ஒரு 200 எம்எல் அளவுக்கு நெய் வந்து கிடைச்சுச்சு. இது அவனுக்கு மட்டும் ஒரு 1 மந்த்துக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்குள்ள நெக்ஸ்ட்டு பாலாடை சேர்த்து வச்சு, நெய் காய்ச்சி எடுத்துப்பேன். இது மாரி தான் ஒவ்வொரு மந்த்தும் நான் வந்து அவனுக்காக வீட்லயே நெய் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். எப்பயுமே நான் வந்து ஃப்ரைடே வந்து பூஜை பாத்திரம் வந்து வாஷ் பண்ணவே மாட்டேன். பட் நேத்து வந்து நான்வெஜ் சாப்பிட்டதால என்னால கழுவ முடியாம போச்சு. அதனால இன்னைக்கு வாஷ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த பூஜை ரூம் கிளீனிங் எனக்கு வந்து ஒரு 1 1/2 ஹவர் கிட்ட ஆகும். அதனால நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், மில்க் ஷேக் போட்டுட்டேன். இதுவே மதியம் வரைக்கும் ஃபில்லிங்கா இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ வந்து நாளைக்கு ஷேர் பண்றேன். அப்படியே மில்க் ஷேக் குடிச்சிட்டு பூஜை பாத்திரம் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே வந்து விம் ஜெல்லும், பீத்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன். நீங்க என்ன யூஸ் பண்ணி பூஜை வெசல்ஸ்லாம் வந்து கிளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் சின்னதா ஒரு கோல்ட் ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். நான் என்ன வாங்குனேன்றத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.